கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எதற்காக அப்படி சொன்னார்கள் முன்னோர்கள்? உண்மையாகவே நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர் தேவையில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று நினைக்கிறேன். ஆனால் பல நேரங்களில் இவருக்கு நான் உதவி செய்வேன், அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்கின்றோம். இரண்டு பேருமே ஒரே தேவையில் இருந்தாலும் இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி, மதத்தை தாண்டி தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீ அயலானாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்மிடம் ஒரு மனமாற்றம் இன்றைக்கு நிகழ வேண்டும். யாராயிருந்தாலும் பரவாயில்லை, மற்றோரின் அழுகுரல் நம் காதில் ஒலிக்க வேண்டும். மற்றவர்களின் கண்ணீரை நாம் காண வேண்டும். மனமிறங்க வேண்டும். மனமிறங்கி ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்ன இந்த ஓமை கதையை பாருங்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் ஒருவர் அகப்பட்டார். அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை, எந்த இனத்தை சார்ந்தவர் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஒருவர் கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை! யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று அவர் அலறியிருப்பார். உதவி, உதவி, ஆபத்து, ஆபத்து, ஐயோ உயிர் போகிறதே என்றெல்லாம் அவர் கதறி இருந்திருக்க கூடும். அந்த நேரத்தில்தான் இரண்டு பேர் அந்த வழியாக போகிறார்கள். முதலில் ஒரு குரு, அதை அடுத்து ஒரு லேவியர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை பார்த்துவிட்டு அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் செல்கிறார்கள். எத்தனையோ சாக்கு போக்கு அவர்கள் சொல்லி இருக்கலாம். இவனை அடித்து போட்டவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள், எனக்கும் அதே கதிதான் என்று நினைத்திருக்கலாம். அங்கே கிடக்கின்ற இவன் ஏதோ பாசாங்கு செய்கிறானோ, என்னை அடித்து விடுவானோ என்று நினைத்திருக்கலாம். அல்லது நான் சென்று அவனுக்கு உதவி செய்தால் தீட்டாகி விடுமே, நான் ஆலயத்திற்கு செல்ல முடியாதே என்று நினைத்திருக்கலாம். எதற்கு வீண் வம்பு? அங்கே ஒருவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாரே, அவரை நான் உரிய நேரத்தில் சந்திக்க வேண்டுமே என்று நினைத்திருக்கலாம். எது எப்படியோ அவர்கள் செய்தது என்ன? அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார்கள். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் செய்ததை பாருங்கள். அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார், அவரை அணுகி வந்தார், காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்தார், அவற்றை கட்டினார், தாம் பயணம் செய்த விலங்கின் மீது அவரை ஏற்றினார், ஒரு சாவடிக்கு கொண்டு போனார், அவரை கவனித்துக் கொண்டார். அவருடைய வீட்டினருக்கு சொல்ல அவருக்கு வழி இருந்திருக்காது. இந்த காலத்தில் செல்போன் இருக்கிறது, உடனே நான் இன்றைக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் வரை கவனித்துக் கொண்ட பிறகுதான் அவர் போயிருக்க வேண்டும். மறுநாள் தான் 2 தெனாரியத்தை எடுத்து அந்த சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்கிறார். பாருங்கள், தன்னுடைய அன்பு பணியிலே சாவடி பொறுப்பாளரையும் ஈடுபடுத்துகிறார். தான் செய்தது போதும் என்று அவரை மறந்து விடாமல் இன்னும் செலவானாலும் தான் அதை ஏற்றுக்கொள்வதாக வாக்களிக்கிறார். எப்படி ஒரு வித்தியாசமான மனிதர்! இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ரியல் லவ் கேன் நாட் பி இன் த கிளச்சஸ் ஆஃப் கிளாக் அண்ட் கேலண்டர் என்று. உண்மையான அன்பு கடிகாரம், நாட்காட்டி இவற்றின் கோர பிடிகளில் சிக்கி தவிப்பதில்லை. He was ready to be disturbed. தொந்தரவு செய்யப்பட அவர் தயாராயிருந்தார். அன்பை வாழ்ந்து காட்டினார். ஆண்டவர் இப்படி அற்புதமான விதத்தில் அவர் நடந்து கொண்டதை எடுத்து சொல்லி அந்த திருச்சட்ட அறிஞரிடம் கேட்கிறார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு
இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது? அந்த திருச்சட்ட அறிஞர் கேட்டார், என் அயலார் யார், எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த கேள்வியை மாற்றி, நீ யாருக்கு அடுத்திருப்பவராய் இருக்க முடியும், நீ யாருக்கு அயலாராய் இருக்க முடியும் என்று அவரை கேட்கிறார். அவர் சமாரியர் என்று கூட சொல்ல மனம் வராமல், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று பதில் கூறுகிறார். நீரும் போய் அப்படியே செய்யும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியரை போல வாழத்தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும், இளையோர் சிறியோர், ஆண்கள் பெண்கள், ஏழைகள் பணக்காரர்கள், நம்மொழியை சார்ந்தவர்கள் பிற மொழியை சார்ந்தவர்கள், இனத்திலே வேறுபட்டவர்கள், எல்லா மனிதரும் தேவையில் இருக்கும்போது, கண்ணீர் வடிக்கும் போது, அவர்களுடைய துன்பத்தை கண்டு நாம் சும்மா இருந்தால் நாம் ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியாது, அவருடைய போதனையின்படி வாழ்பவர்கள் அல்ல என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையே தானே மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இறுதி தீர்ப்பினோடே நாம் வாசிக்கின்றோம். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். பாருங்கள், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையில் இருக்கின்ற, துன்பத்தில் இருக்கின்ற, வேதனையில் வாடுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஏதாவது செய்யும் போதெல்லாம் ஆண்டவருக்குத்தான் செய்கிறோம். இப்படி வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.